வெல்கம் டு எஸ்வி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் மிட்டம் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். நம்மளுக்கு இன்னும் செகண்ட் மிட்டம்க்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. ஸோ நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னாங்கன்னா, சார் சயின்ஸ் அண்ட் சோசியலுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து மேக்ஸ் வந்து ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஸோ நம்ம மேக்ஸ் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்க. செகண்ட் மிட்டம் மேக்ஸ் क्वेश्चन வந்து போட்டிருப்போம். ஸோ நான் கொடுத்த கொஸ்டினை மட்டும் பார்த்தாலே போதும், உங்களால் வந்து 50க்கு 50 வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். சரி வாங்க, இன்னைக்கு சயின்ஸில் என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். சயின்ஸில் என்னதுன்னா 7 மார்க் 4 மார்க் 2 மார்க் இப்படி 3 வகையாக இருக்குது. ஓகேவா? அதை நம்ம வந்து ஒரு வகையாக பார்ப்போம். முதல்ல 7 மார்க் பார்ப்போம், அடுத்து 4 மார்க் பார்ப்போம், அடுத்து வந்து 2 மார்க் பார்ப்போம். ஓகேவா? 7 மார்க் பாருங்களேன், இவ்வளோதான் மொத்தத்திலே. பாடம் 5ல் வந்து ரோமன் லெட்டர் 9, ரோமன் லெட்டர் 9ல் 3ஆம் கொஸ்டினும் 4ஆம் கொஸ்டினும். பாடம் 6ல் ரோமன் லெட்டர் 11 இல்லை 2ஆம் கொஸ்டினும் 3ஆம் கொஸ்டினும். இதே மாதிரி வேதியியல்ல பாடம் 10ல் 6th, அடுத்து உயிரியல்ல பாடம் 19ல் 7th. இந்த மாதிரி ரோமன் லெட்டர் இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு வந்து 7 மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? இந்த கொஸ்டினை மட்டும் பார்த்தாலே போதும், உங்களால் வந்து 7 மார்க் எல்லாமே எழுத முடியும். புரிஞ்சா? இப்போ 7 மார்க்கு ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சா? ஒன்றுமே இல்லைங்க. பாடம் 5ல் வந்து ரோமன் லெட்டர் 9ல் 3 4, பாடம் 6ல் வந்து ரோமன் லெட்டர் 11ல் 2 3. ஓகேவா? இது வந்து இயற்பியலுக்கு. வேதியியலுக்கு பாடம் 10ல் வந்து ரோமன் லெட்டர் 6ல் 2ஆம் கொஸ்டின் 3ஆம் கொஸ்டின் 4ஆம் கொஸ்டின். அடுத்து பாடம் 11ல் ரோமன் லெட்டர் 6ல் 3ஆம் கொஸ்டின் 5ஆம் கொஸ்டின். இது முடிஞ்சா? இதை மட்டும் பார்த்தாலே போதும், வேதியியல் வந்து முடிஞ்சு. ஓகே. உயிரியல்ல பாடம் 19ல் 7th கொஸ்டின் 3வது, அடுத்து பாடம் 20ல் வந்து 8th ரோமன் லெட்டர் 4ஆம் கொஸ்டின், பாடம் 21ல் 9th ரோமன் லெட்டர் 1ஆம் கொஸ்டின் 2ஆம் கொஸ்டின். அப்போ பாருங்களேன், இதில் மொத்தத்தில் 5 கொஸ்டின் தான் இருக்குது. உயிரியல்ல இதுலேயும் 5 கொஸ்டின் தான் இருக்குது, இதில் 4 கொஸ்டின் தான் இருக்குது. அப்போ 5 4 9 9 5 5 10 14 கொஸ்டின் படிச்சுட்டா உங்களுக்கு வந்து 7 மார்க் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அப்போ 7 மார்க் ஒரு கான்செப்ட் முடிஞ்சா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உயிரியலை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இயற்பியலை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். புரிஞ்சா? அடுத்து 4 மார்க் கொஸ்டின் நான் சொன்ன அதே பேட்டர்ன் தான். பாடம் 5ல் ரோமன் லெட்டர் 8ல் 4வது கொஸ்டின், ரோமன் லெட்டர் 9ல் 1வது கொஸ்டின். ஓகேவா? இந்த 2 ரோமன் லெட்டரில் உள்ள இந்த 2 கொஸ்டின் படிக்கணும் பாடம் 5ல். பாடம் 6ல் ரோமன் லெட்டர் 10ல் 1ஆம் கொஸ்டின் 4ஆம் கொஸ்டின். இதே மாதிரி வேதியியலுக்கு படிக்கணும், இதே மாதிரி உயிரியலுக்கு படிக்கணும். இப்படி படிச்சிட்டோம் அப்படின்னா 4 மார்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆச்சா? இப்போ நெக்ஸ்ட் இயற்பியல். இயற்பியல் 2 மார்க்கில் பாடம் 5ல் வந்து 6th 1 2 3 5, 7th 1 2 5, அடுத்து பாடம் 6ல் 10th 2 3 5 6 8 9. ஓகேவா? இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா 2 மார்க் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ அடுத்து ப்ராப்ளம் வந்து பாடம் 11ல் 7th 1ஆம் கொஸ்டின் 2ஆம் கொஸ்டின், பாடம் 10ல் வந்து 7th 1ஆம் கொஸ்டின். இது வந்து என்னென்னா ஹார்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க. அதாவது சேர்மம் ஏனது பீடன் நினைவுபுரிந்து அந்த மாதிரி வரும். ஸோ இந்த 3 கொஸ்டினை பார்த்துட்டீங்க, இந்த 2 கொஸ்டினை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த ஹார்ட் கொஸ்டின் எழுத முடியும். அடுத்து ப்ராப்ளம் வந்து பிஹெச் ப்ராப்ளம் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? சார் இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஆனால் எப்படி எங்களால் வந்து படிக்கிற எங்களுக்கு தெரில அப்படின்னா, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களால் 2 மார்க் படிச்சிங்க அப்படின்னா 40% 4 மார்க் வந்து முடிஞ்ச மாதிரி. ஓகேவா? அடுத்து 2 மார்க்கும் 4 மார்க்கும் படிச்சிங்க அப்படின்னா 70% வந்து 7 மார்க்கு முடிச்ச மாதிரி. இவ்வளோ தாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது 2 மார்க்கு, அதுக்கப்புறம் 4 மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து 7 மார்க்கு. ஏன்னா 2 மார்க்கையே 4 கொஸ்டினாக கொடுத்து 7 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அப்போ 2 மார்க் படிச்சிட்டாலே நம்ம 7 மார்க் வந்து படித்த மாதிரி. இவ்வளோ தாங்க அந்த சயின்ஸ். இந்த இதை மட்டும் பார்த்தா போதும், உங்களால் வந்து எல்லா கொஸ்டினும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இதை தாண்டி ஒன் வேர்டு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.